மனிதனின் அன்பு மதுரமான அன்பு தேவனின் அன்பு கசப்பான அன்பு அது மனிதனின் அன்பு மதுரமான அன்பு நம் தேவனின் அன்பு 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 இது உண்மை அன்பு தேவனின் அன்பு எவரை நம்பு உதடல அன்பு அது மனிதனின் அன்பு நம் உள்ள தெரிந்த அன்பு அது தேவனின் அன்பு உதடல அன்பு அது மனிதனின் அன்பு நம் உள்ள தெரிந்த அன்பு அது தேவனின் அன்பு 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 இது உண்மை அன்பு தேவனின் அன்பு எவரை நம்பு நிலையில்லாத அன்பு அது மனிதனின் அன்பு நிலைத்து நிற்கும் அன்பு நம் தேவனின் அன்பு நிலையில்லாத அன்பு அது மனிதனின் அன்பு நிலைத்து நிற்கும் அன்பு நம் தேவனின் அன்பு 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 இது உண்மை அன்பு தேவனின் அன்பு அவரை நம்பு மாயமான அன்பு அது மனிதனின் அன்பு மார்போடு அனுப்பி கொள்வார் தேவனின் அன்பு மாயமான அன்பு அது மனிதனின் அன்பு அவர் மார்போடு அனுப்பி கொள்வார் தேவனின் அன்பு 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 இது உண்மை அன்பு தேவனின் அன்பு எவரை நம்பு நான் அவனை பொறுமை தள்ளுவதில்லை என்று சொல்கிறார். இன்னைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், வருத்தப்பட்டு பாவபாரம் சுமக்கிறவர்களே எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருகிறேன் என்று சொல்லுகிறார். இன்னைக்கு இளைப்பாறுதலை தேடி 3 மணி நேரம் தியேட்டர்ல போய் படம் பார்க்கிறோம். அது மாற்றம் இல்லை, இளைப்பாறுதலை தேடி சீரியலை பார்க்கிறோம், இளைப்பாறுதலை தேடி ஒயிட் ஷாப்புக்கு போகிறோம், இளைப்பாறுதலை தேடி நம்ம சிகரெட் பிடிக்கிறோம், கஞ்சா பிடிக்கிறோம். அது மாற்றம் இல்லை, இளைப்பாறுதலை தேடி விபச்சாரம் செய்து கொண்டு இருக்கிறோம். இளைப்பாறுதலை தேடி கணவருக்கு தெரியாமல் மனைவிக்கு தெரியாமல் பாவம் செய்து கொண்டு இருக்கிறோம். அது மாற்றம் இல்லை, அன்சு இவங்கள் எல்லாம் இளைப்பாறுதலை தேடி ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் இளைப்பாறுதலை தருகிற ஒரே ஒரு இடம் எதென்றால் இயேசு கிறிஸ்துவிடம். இயேசு கிறிஸ்து சொல்கிறார், ஒருவன் என்னை நோக்கி கூப்பிட்டால் நான் அவனை பொறுமை தள்ளுவதில்லை என்று சொல்லுகிறார். இன்னைக்கு வாழ்க்கையில வருத்தங்கள், துக்கங்கள், கவலைகள் இருக்கிறதா? இன்னைக்கு 3 மணி நேரம் படத்தை ஸ்டார்டிங்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் பார்த்தாதான் அந்த படமே நம்மளுக்கு புரியும். இல்லனா நடுவுல போனா படம் புரியாது. அதே போலதான் ஆதி முதல் அன்ன வரைக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த வேதாகமம் கொடுத்திருக்கிறார். இதை நீங்கள் படித்தீர் என்றால் உங்க குடும்ப கஷ்டங்கள் மாறும், உங்க துக்கங்கள் மாறும், உங்க கவலைகள் மாறும். ஒரு குறையும் வைக்கல. எனக்கு 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரே வயிறு வலி, எனக்கு நிறைய பிரச்சனை. நான் எப்படி என்ன செய்யறது எனக்கு தெரியல. ஆனா எல்லாரும் என்ன சொன்னாங்க, நீ ஹாஸ்பிட்டல் போன்னு சொன்னாங்க. இல்ல, நான் ஜெபிச்சேன். என் ஜெபம் வந்து விசுவாசமான ஜெபம். நான் ஜெபிக்கிற ஜெபத்துல எனக்கு எல்லாம் அந்த வயிறு வலியெல்லாம் வெளியேறி போகும்னு சொன்னேன். ஆனாலும் என் கூட இருக்கிறவங்களாம் இல்ல, இந்த வயிற்று வலிக்கு நீ ஹாஸ்பிட்டல் போய் தான் ஆகணும் சொன்னாங்க. ஆனா எங்க சர்ச்சில வந்து புதன்கிழமைனா சுகமளிக்க ஆராதனை நடத்துறாங்க. அந்த ஆராதனைக்கு அன்றைய தினத்துல வந்து நான் வந்தேன். வந்து எங்க பாஸ்டர் அம்மா எனக்கு இது எண்ணெய் வச்சு ஜெபம் பண்ணாங்க. ஜெபம் பண்ண அந்த நிமிஷத்துல அந்த வயிறு வலி எல்லாம் எனக்கு எப்படி போச்சுன்னே தெரியல. சுகம் கொடுத்த தேவனுக்கு நன்றி. நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் நல்லவர், எங்களை தேவன் தெரிந்து கொண்டார். அவர் நேற்று மீண்டும் என்றும் மாறாதவர், நமக்காக ஜீவனை தந்த தேவன் ஏசப்பாதான் உண்மையான கடவுள். இந்த இடத்துல நாங்க சொல்றோம், நாங்க எல்லாருமே ஆண்டவரை ஏற்றுக்கொண்டது நிமித்தமாய் கர்த்தர் எங்க வாழ்க்கையில் அநேக நன்மைகள் செஞ்சிருக்கிறாங்க. அதே போல அற்புதங்கள்னால நீங்க இந்த வேலையில அற்புதங்களுக்காக ஏங்கிருக்கீங்கன்னா ஆண்டவரை நம்புங்க. ஏசப்பா நிச்சயமா உங்களுக்கு அற்புதம் செய்வார். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். டாக்டர் கைவிட்டாங்க. நீங்க வேலை செய்யக்கூடாது, எந்த வேலையும் செய்யக்கூடாது, நடக்கவே கூடாது, படிக்கிட்டு ஏறக்கூடிய எல்லா வித பயம் காமிச்சுட்டாங்க. ஆனாலும் மனிதனை கைவிட்டாலும் இயேசு ஒரு நாளும் கைவிடாத தேவன். அதே போல நானே ஒரு பரிகாரன் கர்த்தர். என் தழும்புகளால சுகமானே சொன்ன வார்த்தையும் நான் ஒவ்வொரு நாளும் ஜபிச்சு கொண்டே இருப்பேன். அதனால வந்து இயேசு என்னோடு இருந்து ஒரு பெரிய அற்புதம் எனக்கு செஞ்சாரு. அதே போல என் வாழ்க்கையில பார்த்து நான் இந்த குடும்பத்திலிருந்து வந்தேன்.
தேய்மானம் இது வரைக்கும் எனக்கு கொஞ்சம் வலி இருந்தாலும் எனக்கு எல்லா வேலையும் செய்ய முடியுது, நடக்க முடியுது. எல்லாம் நான் படிக்கிட்டு ஏறி இறங்க எல்லா வேலையும் நான் செய்யறேன். எதனால நான் ஆண்டவர் செஞ்ச அற்புதம் இது. ஆண்டவர் பெரிய காரியங்கள் செஞ்சாரு. இயேசு மெய்யான தெய்வன்ட்டு நான் உறுதியா சொல்லுவேன். இயேசு இந்த பிரபஞ்சத்துல யாருமே இல்ல. நம்மளை புரிஞ்சுக்கொள்ள தேவன் இயேசு கிறிஸ்து ஒருவரே. நீங்க பற்றி கொள்ளுங்க, இயேசு கிறிஸ்து நேசிங்க, இயேசு ஏற்றுக்கொள்ளுங்க, அற்புதம் காண முடியும். அதே போல என் வாழ்க்கையில சொல்ல முடியும்ல, எவ்வளவு அற்புத காரியங்கள் செஞ்சாரு.